இன்னைக்கு அம்மா செய்கிற ஸ்டைலில் எறா தொக்கு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாமா? இதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்து சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக இஞ்சி பூண்டை தட்டி சேர்த்துக்க போகிறோம். இஞ்சி பூண்டு தட்டி சேர்க்கறதோட்டு வாசனை சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு, 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தில் செய்யறதோட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் மேலே வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை, 3 பழமான தக்காளியை இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ எவ்வளோதான் விதவிதமாக சமைச்சு சாப்பிட்டாலும் அம்மா செஞ்சு கொடுக்குற சாப்பாடோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற எறாவையும் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். எறா வந்து ரொம்ப வேகக்கூடாது, தண்ணி நிறைய சேர்க்கவும் கூடாது. எறா வதங்கக்குள்ளே வர்ற தண்ணியே போதும். ரொம்ப வெந்துச்சுன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். இப்போ எறா வதங்கும் போதே எறாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூள், அவ்வளோதான் நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். இப்போ இது எல்லாத்தையுமே போட்டு 7லேருந்து 8 நிமிஷம் குக் ஆனால் போதும். இப்போ நமக்கு சூப்பரான எறா தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மேலே அம்மாவோட ஸ்பெஷல் என்னென்னா, மேலே கொத்தமல்லியும் தூக்கலான பெப்பரும் போட்டு இறக்குனான்னா நமக்கு சூப்பரான எறா தொக்கு ரெடி ஆகிடும். இப்போ இந்த எறா தொக்கை வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இந்த வாணலில் போட்டு சாதத்தை கிளறி கொடுப்பாங்க. அந்த சாதமும் சூப்பராக இருக்கும். நீங்கள் யாரெல்லாம் இதை ட்ரை பண்ணியிருக்கிறீங்கன்னுட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.